இன்றைக்கி நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், பிரியாணி இலை, லவங்கம், பட்டை எல்லாமே போட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கலருக்கு வர லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ ஓரளவுக்கு அது சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து நறுக்கி வைத்த 3 வெங்காயத்தை இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா இளம் நிறம் வர வரை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இளநிறம் இல்லையா, பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் அது நல்லா வதங்கும். நானே வந்து ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நாம் வந்து பூண்டு அப்புறம் இஞ்சி அந்த கொத்தமல்லி போட்டு அதை நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்ல டைஜஷன் ஆகும். ஆல்மோஸ்ட் வெங்காயம் வந்து பொன்னிற கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த தக்காளி வந்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். பெரிய தக்காளினா 3 போதும், நம்ம சின்ன தக்காளின்னு நீங்கள் 4 எடுத்துக்கலாம். இது வந்து எங்களுடைய மனைவி ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் மெயின்லி குக்கிங் மை செல்ஃப் ஒன்லி. அரைச்சி வச்ச கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கூடி வரும். நறுக்கிய தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம வதக்கணும். நல்லா நம்ம வந்து வதக்கணும். புதினா தலை வந்து இப்போ நம்ம இதில் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டுக்கிறோம். இப்போ வந்து இப்போ பச்சை மிளகா வந்து இதில் 3 போடலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி செய்யறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பொறுமை அவசியம். ஏன்னா எல்லா பொருளும் நல்லா நம்மளுக்கு நல்லா வதங்கணும், வேகணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வரும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதுக்காக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் போடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 4 லெக் பீஸ் போடுறோம். இதில் வந்து மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த லெக் பீஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருந்தா கரெக்டாக இருந்துருக்கணும். சிக்கன் நல்லா வேகன்ட்டு நம்ம ஒரு விசில் வர வரையும் நல்லா வேக விடுவோம். சிக்கன் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். ஐ திங்க் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச அதை க்ளீன் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி, இது 1 கிலோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வெந்தத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி அதை ஆட்டோமேட்டிக்காக அது குக் ஆனதில் சில வாட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் அரிசி போடலாம். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கு.
எனக்கு இந்த அரிசி போதெல்லாம் கொஞ்சம் பழக்கலை, ஸோ அதில் எங்கள் மனைவி ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. நம்ம இந்த பிரியாணியில் மெயினாக வந்து பார்த்தா இந்த எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறதுன்ற மாதிரி நம்ம நல்லா கற்றுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குது கலருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு சரியாக இருந்துச்சுன்னா இல்லை உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா யூஸ்வலாக சிக்கனுக்குள்ளே நம்மளுக்கு அந்த உப்பு சாரம் லைட்டாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துச்சு. நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா கறி குக் ஆகிடுச்சு. இந்த பாஸ்மதி ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணியை நிறையா ஊறிட்டுனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம பிரியாணி வெந்துடுச்சு. நல்லா பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்து நல்லா உடையாமல் வந்திருக்கு.